போகிற வரவங்கெல்லாம் வந்து மாஸ்க் போட்டு போவாங்க, இல்லை ஷால் போட்டிருந்தா ஷாலை மூடிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் இருக்க முடியாது. சமுதாயத்துல ஒரு தூய்மை பணியாளரை எப்படி பார்க்கறாங்க? இவங்க வந்து குப்பை வாடுறவங்க அப்படின்னு சொல்லி, குப்பை வாடுறவங்கன்றதுனால அவங்கள தாழ்மை மனப்பான்மையாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் கொஞ்சம் இழிவாக பேசுவாங்க. இப்போ நீங்க ஏதாச்சும் சாப்பிட்றப்போ அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லு வருமா உங்களுக்கு? ஏன்னா இல்லை நீங்க அந்த ஒர்க்ல இருக்கிறதால அந்த ஸ்மெல்லே தான் உங்களுக்கு இருக்குமா? ஆனால் வந்து அந்த சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. ரீசெண்டாக தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு போராட்டம் நடந்தீங்க. அந்த போராட்டம் எதுக்காக நடந்துச்சு? கூவம் ஆற்றுல இறங்கி மறியல் பண்ணாங்க, கடல்ல இறங்கி மறியல் பண்ணாங்க, சாலை மறியல் பண்ணாங்க. இந்த இடத்துல போய் ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்தாவே வந்து உடனே போலீஸ் வருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. தூய்மை பணியாளராக இருக்கிறதால ஏதாச்சும் நோய் வருமா? இந்த வேலையில் வந்து அது நிறைய நோய் வரதான் செய்யும். ஆனால் முதல்ல வந்து டஸ்ட் அலர்ஜி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீசிங் வரும், ஒரு சிலருக்கு கேன்சர் வரும், ஒரு சிலருக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வரும். மெயினாக வந்து இந்த வேலைனாலே தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வரும், வீசிங் வரும். அது இல்லாத வந்து நிறைய பேர் ஆப்ரேஷன், ஹார்ட்டு அந்த டஸ்டெல்லாம் போய் அடைச்சி மூச்சு வராமல் ஹார்ட்டு ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் அது மாதிரி இறந்தும் இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணுறாங்களா? இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம நகரத்தை தினம் சுத்தப்படுத்திட்டு இருக்க இல்லை சுத்தப்படுத்த ட்ரை பண்ணுறவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே அவங்க எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சைட்லேருந்து போடுற எஃபர்ட் மட்டும் எப்போவுமே சக்ஸஸில் போய் முடியாதுல்ல. நம்ம என்னைக்கு அவங்களுக்கு கை கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் அவங்களோட எஃபர்ட் சக்ஸஸில் போய் முடியும். நம்மளே பேசிகிட்டு இருக்காமல் நம்ம கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிடலாம். வெல்கம் மலர் மேம். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். நீங்கள் எத்தனை வருஷமாக தூய்மை பணியாளராக இருக்கீங்க? என் பேர் மலர்கொடி. நான் வந்து ஜோன் 781 வார்டில் வேலை பார்க்குறேன். 15 வருஷமாக வேலை பார்க்குறேன். நீங்கள் எதனால் தூய்மை பணியாளர் வேலையில் சேரணும்னு நினச்சிங்க? எதனாலன்னு சொல்ல முடியாது, வேலை இதுவும் ஒரு வேலைன்றதுனால தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம். சரி, இருந்தாலும் வந்து பக்கத்துலேயே நாங்கள் வந்து இங்கேயே வீடும் இங்கேயே இருக்கோம். அதனால் இந்த வேலைக்கு போனால் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தோம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தது. சின்ன பிள்ளைங்க இருக்கிறப்போ வேறு கம்பெனிக்கு அப்படி போனோம்னா 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு தான் விடுவாங்க. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்க கஷ்டமாக இருக்கும். சரி, அதனால் இங்கே போனால் 6 மணிக்கு போவோம், 2 மணிக்கு வந்துடுவோம். ஸோ பிள்ளைங்களையும் பார்த்தா மாதிரி இருக்கும், வேலையும் பார்த்தா மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஒரு லைஃபுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த வேலையினால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக இந்த வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த வேலைக்கே போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க பாண்ட் எப்படி இருக்குது? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்க ஸ்கூலில் கூட போவேன். அப்போ வந்து பசங்க ஓடி வந்து நம்மளை பிடிக்கிறப்ப, அம்மா ஒரு ஸ்மெல் வருதுமா, நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றின்னு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா, இப்போ எக்ஸாம் டைம்னா ஆஃப் டே தான் விடுவாங்க. அந்த நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு டைம் ஆயிடுச்சா நான் வேகமாக போய் அவங்கள கூட போகிறப்ப இது மாதிரி சொன்னால் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நான் சொல்லுவேன், சரி உங்களுக்காக தான் வந்து நான் இந்தமாரி கஷ்டப்படுறேன், இல்லைன்னா நான் வேறு வேலைக்கு எங்கன்னா போயிருந்தா உங்களை பார்த்துக்க முடியாத போயிடும், உங்களுக்கு பல விஷயம் செய்ய வேண்டியது இருக்கும், அப்பா மாத்திரம் செஞ்சால் பத்தாது, வேலைக்கு போயிருந்தா நானும் போனால் தான் உங்களுக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களாட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு அம்மாவாக தன்னோட கடமைகளை செய்யறதுக்காக தான் தூய்மை பணியாளர் வேலையிலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வேலையினாலேயே அம்மா மகனுக்கான உறவு வந்து எவ்வளோ மோசமாயிட்டுருக்குன்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த தூய்மை பணியாளர் வேலை எவ்வளோ கஷ்டன்றதை மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சமுதாயத்தில் ஒரு தூய்மை பணியாளரை எப்படி பார்க்குறாங்க? மக்களோட ஆதரவு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கா? மக்களோட ஆதரவுன்றது இருக்கும், எல்லா நேரமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும், இவங்க வந்து குப்பை வாடுறவங்க அப்படின்னு சொல்லி, குப்பை வாடுறவங்கன்றதுனால அவங்கள தாழ்மை மனப்பான்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து நல்ல மரியாதையாக ட்ரீட் பண்ண, வாங்க போங்க அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சிலர் வாங்கம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அக்கா இங்கே வாங்கன்னு வாங்க, அம்மா இங்கே வாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து நல்ல
நல்ல மரியாதையை கொடுத்து பேசுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் இழிவாக பேசுவாங்க. ஆனாலும் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாருமே மரியாதைக்குரியதான் அப்படி தான் வழி நடத்துனாங்க. காலில் விழுறது என்ன, பூ போடுறது என்ன, நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இருக்க முடியாது, நீங்கள் தான் சுத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பக்கத்தில் அப்படி போய் கேட்டு பக்கத்தில் என்ன, மாமா அப்படி தூரமாக போமா, கொரோனா வந்து ஒட்டிக்கு போகுது அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அந்த நேரம் வந்து ஊரே விரிச்சோடு இருக்கோம், நாங்கள் மட்டும்தான் வேலை செய்வோம். எங்கள் வேலையை வந்து நாங்கள் என்றைக்குமே தொடர்ந்து தான் செஞ்சுருக்குறோம். மழை, வெயில், கொரோனா இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஐயோ இதெல்லாம் வந்துச்சு நம்ம வீட்டில் இருக்கணும்னு நாங்கள் நினச்சதும் இல்லை. எப்போதும் போல் எங்கள் வேலையை நாங்கள் செய்வோம். அந்த செய்கிற நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து எங்களை வாழ்த்திட்டு போயிருக்காங்க. நல்லா இருப்பீங்க நீங்கள்லாம் வந்து எங்களை காப்பாற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தியும் போயிருக்காங்க. ஒரு சிலர் கேவலமாக பேசுகிறவங்களும் பேசியிருக்காங்க. அதுதான் என்னோட. எல்லாருக்கும் உயிர் பயம் இருந்த நேரத்துல நீங்க வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதாவது உங்க உயிரை பணைய வச்சு நீங்க வந்து தூய்மை பணியாளரா உங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த பயம் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா ஃபேமிலிக்கும் வந்துடும், அந்த மாதிரி உங்களுக்கு பயம் இல்லையா? உயிர் பயம் இல்லாமல் இருக்குமா? இருந்தது தான். ஆனாலும் வந்து அந்த டைம் தான் வந்து வேக்சின் போட்டாங்க. அது இல்லாமல் டேப்லெட் டெய்லியும் போட சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து பப்ளிக் சர்வீஸ், நாங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸுக்காக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இறந்தாலும் நாங்கள் எத்தனை போய் போட்டிருக்கோம். அவங்களுக்கு எதனா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அவங்கள தனியாக 10 நாள் தனிமைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் நாங்கள் தான் அவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸே செஞ்சோம். அவங்களுக்கு பால் வேணும்னா, டிஃபன் வேணும்னா, காய்கறி வேணும்னா, எதுவாக இருந்தாலும் வந்து இந்த தூய்மை பணியாளர் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம். அதனால் வந்து அதை பெருசாக நினைக்கல. இன்னொருத்தரை காப்பாற்றுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்ததா கண்டி எங்கள் உயிரை அங்கே பணிய வைக்கிறோன்ற ஒரு பயம் வரல. அந்த டைம் வந்து நிறைய விஷயம் நடந்தது, நிறைய பேர் இறந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனாலும் வந்து அதை முக்கியமாக ஒன்று என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனேமா ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க வந்து தொட. ஏன்னா ஒருத்தர் கூட ஒருத்தர் இதுவாகி 2 பேருமே இறந்துட்டாங்களே, பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ யாருமே தொட பயந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் தான் அந்த ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள ஏற்றி இறக்கி அந்த கடைசி சடங்கு செய்கிற வரையும் நாங்கள் தான் நின்று அவங்களுக்கு செஞ்சு முடித்தோம். அதை வந்து எனக்குள்ள ஒரு பெருமையாக நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க பெத்த பிள்ளைங்களே வந்து ஒதுங்கி நின்னப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கடைசி நாளில் கடைசி நேரத்தில்னு கூட சொல்லலாம், அப்போ நம்ம ஒரு உதவி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அதை சந்தோஷப்பட்டிருக்கிறேன். தூய்மை பணியாளர் வேலையை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போவுமே நம்ம செய்கிற வேலை நமக்கு ஸ்பெஷல் தான். உங்களை விட தெளிவாக அந்த வேலையை பற்றி யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட வேலையை பற்றி. நாங்கள் வந்து விருப்பப்பட்டு தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரமும் அதில் இருக்குது, எங்கள் பிள்ளைங்களோட வாழ்வாதாரமும் இருக்குது. அதை வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, விருப்பமாக எல்லார மாதிரி நாங்கள் செய்ய முடியாது. எல்லாம் போவாங்க, மாஸ்க்கை போட்டு போவாங்க, ஐயா இது ரொம்ப கலீஜாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஹோனி போட்டு மூடிட்டு போவாங்க. நாங்கள் அப்படி மூட முடியாது. ஏன்னா நாங்கள் அது வந்து விருப்பத்தோடு தான் இந்த வேலையை செஞ்சு நகரத்தை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். இந்த விஷயத்துல குப்பை போடுறதுக்கு காரணமா இருந்தவங்களே வந்து மூக்க மூடிட்டு போறாங்க. அதை நீங்க எப்படி சகிச்சு பண்றீங்கன்றதே எனக்கு புரியல. இப்போ நீங்க ஏதாச்சும் சாப்பிட்றப்போ அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லு வருமா உங்களுக்கு? ஏன்னா இல்லை நீங்க அந்த ஒர்க்ல இருக்கிறதால அந்த ஸ்மெல்லே தான் உங்களுக்கு இருக்குமா? அது வந்து தோணதான் செய்யும். ஹோட்டல் போனால் வந்து அந்த சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் வராது, இந்த ஸ்மெல்லு தான் வந்து தெரியும். இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அதை ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போவும் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அந்த அந்த ஞாபகம் அந்த இதுவே இருக்கும், அந்த ஃபீலே இருக்கும். ஒரு மழை டைம் அப்படி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ரொம்ப சகதியாக இருக்கும். நம்மளுக்கே வந்து கொஞ்சம் இப்போ வெளியிலேருந்து உள்ளே போனோம்னா நம்மளுக்கே ஒரு அந்த ஸ்மெல் தெரியும். அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சில டைம் அந்த மழை டைம்னா வந்து கையில் சாப்பிட யோசிப்போம், ஸ்பூனில் தான் சாப்பிடுவோம். எல்லா நேரமும் வந்து ஸ்பூன்லேயே சாப்பிட்டுருந்தா நம்மளுக்கும் ஒரு திருப்தி வராது இல்லையா? அதனால் ஒரு டைம்ன்றது ஒரு 5-6 டைம் கூட கழுவிடுவோம் நல்லா கையை சுத்தமாக. ஆனாலும் குளிச்சுட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குமா? நீங்க ஒரு இடத்துல பெருக்கிட்டு அப்பதான் அதுக்கு பக்கத்துல இருக்க இடத்துக்கு போயிருப்பீங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல திரும்ப குப்பையா இருக்கும். அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குமா உங்களுக்கு? ஏன்னா நம்ம வீட்ல ஏதோ ஒரு மாப் போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யாராச்சும் உள்ள வந்தாலே "உள்ள வராத, கால வெட்டுறோம்" அப்படிலாம் வந்து சொல்லுவோம். நமக்கு நம்ம வொர்க்க வந்து யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கோவம் வரும். நீங்க எப்படி இத ஹேண்டில் பண்றீங்க? அது நடக்க தான் செய்யும். ஏன்னா வந்து நாங்க பெருக்கிட்டு ஒரு 2 வீடு தான் தள்ளி போயிருப்போம். அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு வந்து வெளிய போட்டு அவங்க பாட்டுன்னு உள்ள போயிடுவாங்க. அப்போ வந்து கோவம் தான் வரும். திடீர்னு வந்து ஒரு அதிகாரி வருவாங்க, எங்கள செக் பண்றதுக்குன்னு ஒரு அதிகாரி வருவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, "ஏம்மா என்னம்மா வேலை செஞ்சீங்க? அங்க அவ்வளோ குப்பையா இருக்கு, நீங்க இங்க வந்துட்டுக்கிறீங்களான்னு" சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து திரும்பி பார்த்தா அங்க குப்பை இருக்கிறப்போ கோவம் வரும். அப்புறம் கோபம் வந்தாலும் என்ன சொல்றது, இது நம்ம வேலை தானே, சரி இல்லை யாரோ தெரியாமல் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு நேரம் வந்து கோபம் வந்தாலும் இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்களே, மோசமாக இருக்காங்களே, ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாங்களே பப்ளிக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு தான். நான் சொல்லுவேன், நான் யாருன்னு தெரிஞ்சால் நான் போய் சொல்லுவேன், நான் இப்போ தானே இங்கேருந்து போனேன், ஏன் இப்படி போட்டீங்க, நீங்கள் என்னை கூப்பிட்டு இருந்தால் கூட நான் வந்து எத்தனை போயிருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கேன். அதுதான். இப்போ இந்த குப்பைகள பிரிச்சு வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இல்ல சில குப்பைலாம் வந்து ஈரமா இருக்கும். அதெல்லாம் வந்து பிரிச்சு வைக்கணும். வீட்ல இருக்கவங்களே பிரிச்சு குடுக்கணும்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த பத்தின நாலேட்ஜ் வந்து மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? அது என்னன்னா, மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லி அது எல்லாருக்கும் நிறைய கடந்த ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது வந்தது தான், பழக்கத்துக்கு வந்தது தான். ஆனால் வந்து அதை நம்ம மக்கள் வந்து அதை சரிவரியாக பயன்படுத்துறதில்ல. ஒரு அரிசி இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் கருப்பரிசி இருக்கும், ஒரு சிலதில் கல் இருக்கும். அதை மட்டும் எடுத்து போட்டு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து தனித்தனியாக பிரித்து போடணும், மக்கும் குப்பைன்றது தனி, மக்காத குப்பை தனி, டைபரு அந்த மாதிரி இது விஷயம்லாம் தனியாக போடணுன்றதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்லி பார்த்தோம், நியூஸில் சொல்லி காட்டினாங்க, எல்லாமே தெரிஞ்சும் அவங்களோட வேலையில் வந்து மும்பரமாக இருப்பாங்க. சரி விடு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு குப்பை தானே எல்லாமே ஒன்றா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. அதை ஒரு சிலர் செய்கிறவங்களும் அந்த பழக்கத்துக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் இல்லாதவங்களும் இருக்காங்க. எந்த ஒர்க் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒருத்தன் வந்து நம்ம உள்ள வந்துருவான். அவனை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு வந்து உங்களோட பணி சுமைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பணி சுமைன்றது இருக்க தான் செய்யும், எந்த வேலைக்கு போனாலும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வேலைன்றதே, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதே அந்த மாதிரி எல்லாமே பார்த்து முடிச்சின்னு வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் போனோம். அது பணி சுமைன்னு நினச்சா அது பெருசாக தான் தெரியும். அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இது நம்ம வேலை தான், நம்ம முடிச்சிடணும்னு சொல்லி நினச்சோம்னா அது எவ்வளோ சுமையாக இருந்தாலும் கொஞ்சம் லேசாக தான் இருக்கும். ரீசெண்டாக தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு போராட்டம் நடத்துனீங்க. அந்த போராட்டத்தை பற்றி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க, நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. அந்த போராட்டத்தை பத்தி உங்கள விட தெளிவா யாராலயும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்பட்டுச்சு? அந்த போராட்டம் எதனாலன்னு சொன்னால், 5வது மண்டலம் 6வது மண்டலம்னு சொல்லி 2 மண்டலம் வந்து சிட்டி சைடு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் விடுற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சு. ஜூலை 31 வரையும் வேலை செஞ்சவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 1 வேலை இல்லைன்னு சொல்லி ஆஃபீஸ் உள்ளவே நுழைய விடாமல் வெளியே தள்ளிட்டாங்க. அதில் ஆரம்பிச்சது தான் அந்த போராட்டம். ஆகஸ்ட் 1 தொடங்கி ஜனவரி வரையுமே வந்து அதை தொடர்ந்தது. கூவம் ஆற்றுல இறங்கி மறியல் பண்ணாங்க, கடலில் இறங்கி மறியல் பண்ணாங்க, சாலை மறியல் பண்ணாங்க. எந்த இடத்துல போய் ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்தாவே வந்து உடனே போலீஸ் வருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயோ 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி எத்தனை போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சிருவாங்க. ரொம்ப இந்த ஜனங்க வந்து இந்த வேலை வேணுமேன்றதுனால அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பசி, பட்டினி, தாகம், அதை சொல்லணுன்னா வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே இல்லை. அட போடா அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு தான் தெரியுமா கண்டி? வெயில் மழை பாராத ஒரு கூவம் ஆற்றுல வந்து சும்மா இருக்கிறவங்க போய் நிற்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கு அந்த பசி உணர்வு தான் வந்து அந்த வேலையில் அந்த வேலை நம்மளுக்கு வேணும், நாங்கள் செஞ்ச வேலை தான் எங்களுக்கு வேணும், நாங்கள் கான்ட்ராக்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியாக இருந்ததுனால தான் வந்து இப்போ மறுபடியும் வந்து அந்த வேலையில் அமர்த்தி இருக்கிறோம். ஒரு மாதம் முடிஞ்சு ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். ஜனவரி 12, 13 ஜாயின் பண்ணி இந்த ஒரு மாதம் சம்பளம் ஃபஸ்ட் டைம் சம்பளம் வாங்கியாச்சு. இது 2வது சம்பளம் வரப்போகுது.
இப்போ இந்த போராட்டத்தோட நோக்கமே வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் ஆகணுன்றதுக்காக பண்ணது தானே? பர்மனெண்ட் ஆகணுன்றது ஒரு நோக்கம்தான். ஆனாலும் வந்து எங்கள் வேலையை வந்து எடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து கான்ட்ராக்டுக்கார் வந்து எங்கள் சம்பளத்தை அவர் வாங்கி அவர் பார்த்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வேணாம், எங்கள் வேலைக்கு எங்கள் சம்பளம் கொடுங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம். கான்ட்ராக்டுக்காரன்டா வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அந்த போராட்டம் நடந்தது. இப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் ஆக்கியிருக்காங்களா? பர்மனெண்ட் ஆகலைங்க, அந்த வேலையை திரும்ப அவங்களுக்கே வந்திருக்கு. என்னன்னா 5-6 ஜோனில் வேலை செஞ்சவங்க 4-8 ஜோனுக்கு மாற்றிருக்காங்க. இப்போ அந்த 5-6 ஜோன்ல தான் வந்து தனியார் மயமாக்குதல் இருந்துச்சு இல்லையா? இப்போ அது தனியார் மயம் ஆக்கிட்டாங்களா? 5-6 ஜோனுன்றது தனியார் மையத்தில் இருக்காங்க. ஆ. அங்கே வேலை பார்த்த வந்து NLM ஸ்டாஃப் வந்து 4-8க்கு மாற்றியாச்சு. ஓ. அவங்க வேலை அவங்களுக்கு வந்துச்சு, ஜோன் மொத்தம் மாறி இருக்கு, அவ்வளோதான். இப்போ அந்த போராட்டம் நடந்த அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து சில சலுகைகள்லாம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்தாங்க. லைக் மார்னிங்ல வந்து ஃபுட்டு கொடுக்கறது, ஹெல்த் செக்அப் பண்ண அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா? சாப்பாடுன்றது வந்து 3 ஷிஃப்ட்டு நாங்கள் வேலை செய்வோம். 3 ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேலை சாப்பாடுன்ற மாதிரி. காலையில் செய்கிறவங்களுக்கு மத்தியானம் வேலை முடிச்சு போகிறப்ப லஞ்சு கொடுப்பாங்க. மத்தியானம் செய்கிறவங்களுக்கு நைட்டு வேலை முடிச்சுட்டு போகிறப்ப அவங்களுக்கு டிஃபன் கொடுப்பாங்க. நைட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் கொடுத்து அனுப்புவாங்க. அது ஒன்று. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அந்த கோரிக்கை அந்த அந்த ஸ்ட்ரைக்கு இதில் தான் வந்து வீடும் 30,000 பேருக்கு வீடு அலாட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் சாப்பாடு வந்துடுச்சு, அந்த வீடெல்லாம் இன்னும் வரல. தூய்மை பணியாளராக இருக்கிறதால ஏதாச்சும் நோய் வருமா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது அந்த மாதிரி நோய் வந்திருக்கா? இந்த வேலையில் வந்து அது நிறைய நோய் வரதான் செய்யும். ஆனால் முதல்ல வந்து டஸ்ட் அலர்ஜி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீசிங் வரும், ஒரு சிலருக்கு கேன்சர் வரும், ஒரு சிலருக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வரும். மெயினாக வந்து இந்த வேலைன்னாவே தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வரும், வீசிங் வரும். அது இல்லாத வந்து நிறைய பேர் ஆப்ரேஷன், ஹார்ட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் போய் அடைச்சி மூச்சு வராமல் ஹார்ட்டு ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் அது மாதிரி இறந்தும் இருக்காங்க. அதில் எனக்கும் வந்து யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளத்தில் அந்த வெயிட்டெல்லாம் தூக்கி டஸ்ட்டெல்லாம் சேர்ந்து ஒரு 2 வருஷத்தில் தான் 2 வருஷம் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி. அந்த மாதிரி எல்லாருக்கும் உள்ளது தான். அது என்ன சொல்கிறதுனா டஸ்ட்டுனால நிறைய வியாதி வரும். அதில் இந்த ஜனங்க ரொம்ப நிறைய பேருக்கு உண்டு தான். அது கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணுறாங்களா? ஹெல்த் கேம்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது இல்லாமல் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி செக்கப் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்தது, அதை வச்சு தான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்னி ப்ராப்ளம் வந்திருந்தது, அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம், ஹார்ட்டு ப்ராப்ளம் அதெல்லாம் தெரிஞ்சு அது மாதிரி செக்கப்பில் தான் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இறந்துருப்பாங்க, ஒரு சிலர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. வேற எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த நோய்கள்லாம் வராமல் இருக்க தடுக்கலாம் அப்படின்றது ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதுதான் வந்து சுற்றுப்புற சூழல் சரியாக இருந்ததுன்னா இந்த நோயெல்லாம் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம பப்ளிக் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு குறையும். பப்ளிக் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துல சப்போர்ட் பண்ணணுன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை தனித்தனியாக பிரித்து வச்சு குப்பைகளை வந்து ஒழுங்கான முறையில் சேகரித்து எந்த இடத்துக்கு அந்த குப்பை போடணுமோ கண்ட இடத்துல போடாமல் அது எங்கே போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்தா அது நல்லாயிருக்கும். இல்லையா டோர் டு டோர் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க இல்லையா, அவங்களாண்ட அதை கொடுத்து சுத்தமாக வச்சிங்கனாவே ஓரளவுக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு தூய்மை பணியாளராக என் கூட பேசிட்டு இருந்தீங்க. இப்போ சொல்லுங்கள், மலர் அக்காவா சின்ன வயசில் உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு என்ன ஆகணும்னா எங்கள் அப்பா அம்மாவோட ஆசை வந்து நான் வந்து வீட்டில் கடைசி பொண்ணு. அதனால் எங்கள் அப்பா வந்து என்னை டீச்சர் தான் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நான் தான் 10th படித்தேன். அதனால் டீச்சர் அம்மான்னு சொல்லி எங்கள் சொந்தக்கார எல்லாருமே கூப்பிடுவாங்க. அது எனக்கு ஒரு ஆசை தான். அதை மேற்படிப்பு படிக்க எனக்கு வசதி இல்லாததுனால நான் படிக்கலை, அவ்வளோதான். டீச்சர் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற வேலை தான். ஆனால் அதை விட நீங்கள் செய்கிற வேலை வந்து பல மடங்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கிற ஒரு வேலை. அதனால் டீச்சிங்கை மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்படாதீங்க.
உங்க வேலையை வந்து நாங்க எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்றோம். தூய்மை பணியாளர்கள் நம்ம கிட்ட பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. சின்ன சின்ன விஷயங்கள் தான். குப்பைய குப்பை தொட்டியில போடுறது, நம்ம வீட்ல இருந்து குடுக்குற குப்பைய பிரிச்சு குடுக்குறது, இந்த மாரி விஷயங்கள் தான். நம்ம வீட்ல இருக்க குப்பைய பிரிச்சு குடுக்க யோசிக்கிற நம்ம, அவங்க ஏன் நம்ம வீட்டு குப்பைய பிரிக்கணும்னு ஏன் யோசிக்கிறதே இல்ல? நெறைய பேர் என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அவங்களுக்கு இந்த வேலையில சேலரி அதிகமா இருக்கு. அதனால தான் அவங்க இந்த வேலைய பார்க்குறாங்கன்னு. இல்ல அவங்க சேலரி அதிகமா வாங்குனா தான் என்ன? அவங்க உழைக்கிறாங்க. அதுக்கான காச அவங்க வாங்குறாங்க. அவ்வளோதான். இன்னும் வெளிநாடுகள பார்த்து இந்தியா ஏன் இப்படி இருக்குன்னு திட்டிட்டு இருக்க நம்ம, அத சரி செய்ய முயற்சி பண்றவங்கள குறை தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு தூய்மை பணியாளர பத்தி பார்த்தோம். அவங்களோட குரல நம்ம கேட்டோம். இது அவங்களோட குரல் இல்ல. அந்த ஒரு கூட்டத்தோட குரல். கசப்பான உண்மை என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் இன்னமும் மறக்கப்பட்ட மனிதர்களா தான் சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க.